நேசம் நிறைந்த மக்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய அட்ராக்ஷனை, அவனுடைய ஈர்ப்பை பெற்றுத்தரக்கூடிய வார்த்தைகள்ல அல்லாஹும்ம என்ற வார்த்தைக்கு ஒரு முக்கியமான இடம் உண்டு. பெரும்பாலான துஆக்கள்ல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா அல்லாஹும்ம என்ற வார்த்தை இடம்பெறும். அல்லாஹும்ம யா அல்லாஹ்னு சொல்லி அர்த்தம். அல்லாஹும்மன்னு சொன்னா யா அல்லாஹ் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ரப்பனா என்பதை காட்டிலும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய அந்த பெயர் இருக்கக்கூடிய அல்லாஹும்ம யா அல்லாஹ் என்ற அந்த வார்த்தையை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ரொம்ப பிரியப்படுகிறார். துனியா ஆஹ்ரா ரெண்டு உலகங்களிலும் ஒருவருக்கு அல்லாஹ் எல்லாத்தையும் தர வேண்டும் என்று ஒருவர் நாடினாரேயானால், ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরাতি ஹஸனத்தம் வ கினா அஸாபன்னார். யா அல்லாஹ், இந்த உலகத்திலும் மறு உலகத்திலும் எங்களுக்கு நல்லதையே தா, நரக நெருப்பிலிருந்து எங்களை பாதுகாத்து விடு அப்படின்ற இந்த துவாவை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக அதிகமாக ஓதி இருக்கிறாங்க. ஏன்னா இந்த ஒரு துவால எல்லா பாக்கியங்களும் கிடைத்துரும். என்னென்ன பாக்கியங்கள் கிடைக்கும்னு சொல்லப்படுது? இந்த துவாவில் வரக்கூடிய ஹசனா நல்லதையே தா. இந்த நல்லதுன்னா எந்த நல்லது அப்படின்றத உலமாக்கள் 73 நல்லதா எழுதுறாங்க. நான் அவ்வளத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்கிறதுக்கு நேரம் இல்லை. உங்களுக்கும் அது என்ன செஞ்சிடும், மலைப்பை ஏற்படுத்திடும், போர் அடிச்சிடும். அதனால பர்டிகுலரா ஒரு 3 மட்டும் நான் சொல்றேன். இந்த ஹசனான்ற வார்த்தைக்கு உலமாக்கள் ஆரோக்கியம், இந்த உலகத்தில் எங்களுக்கு ஆரோக்கியத்தை கொடு, மறு உலகத்தில் எங்களுக்கு ஆரோக்கியத்தை கொடு. இந்த உலகத்தில் உள்ள ஆரோக்கியம் நம்ம சொல்லவே தேவையில்லை. எல்லா நோய்களிலிருந்தும் ஆரோக்கியமா ஒருத்தர் இருக்கிறது தான் காட் பிளஸ். அவருக்கு அல்லாஹ் செய்த பெரிய உபகாரம். மறுமையில ஆரோக்கியத்தை கொடுன்னு சொன்னா மறுமையிலையும் நோய்கள் இருக்கும். அல்லாஹ் பாதுகாக்கணும். நரகம் எரியும் போது முகம் உதிர்ந்து முகத்தினுடைய தோள்களும் உடம்பினுடைய தோள்களும் உரிந்து போகக்கூடிய நோய், புழுக்கள் நெளியக்கூடிய நோய், கடந்து கதறி 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 தொண்டையில் குரல் வராமல் போகக்கூடிய நோய், குர்ஆனை மறந்தவனுக்கு கண் பார்வையை எடுத்து அவனை குருடனாக ஆக்கக்கூடிய நோய், இப்படி பலதரப்பட்ட நோய்கள் மறுமையிலும் இருக்கின்றன. அதனால இந்த உலகத்தில் ஆரோக்கியத்தை கொடு, மறு உலகத்தில் ஆரோக்கியத்தை கொடு. அப்புறம் ரெண்டாவது பாத்தீங்கன்னு சொன்னா செல்வத்தை கொடு. செல்வம்ன்றது ரொம்ப முக்கியமான ஒண்ணு. செல்வம் இருந்தா தான் உங்களாலையும் என்னாலையும் பயணிக்க முடியும். உலகத்தின் வாழ்க்கையில செல்வம் தேவை சொல்லவே வேண்டாம். உலகத்தின் வாழ்க்கையில செல்வம் சொல்லவே தேவையில்லை. அது இருந்தாதான் வீடு வாசல் சொத்து சுகங்கள் வாங்க முடியும், 3 வேளை நல்லபடியான முறையில சாப்பிட முடியும், காரியங்கள் ஆற்ற முடியும். அல்லாஹ்வுடைய பணிகளுக்கு கூட செல்வம் தேவைப்படும். அப்ப இந்த உலகத்தினுடைய செல்வம் எங்களுக்கு கொடு. மறுமையில செல்வம் என்ன? மறுமையில காசு பணம் இருக்குமா அப்படின்னு சொன்னா காசு பணம் இருக்காது. மறுமையில செல்வம்ன்றது பலாபலன்கள், நன்மைகள், சவாபுகள், சொர்க்கத்தின் சொத்துக்கள், அதை கொடு அப்படின்றத நம்ம என்ன செஞ்சுக்கலாம், எடுத்துக்கலாம். 3வது தான் ரொம்ப முக்கியமான ஒண்ணா உலமாக்கள் சொல்லி தர்றாங்க. யா அல்லாஹ், எங்களுக்கு இந்த உலகத்திலும் மறு உலகத்திலும் ஹசனாவை கொடு, நல்லதை கொடுன்னு சொன்னா இந்த உலகத்தில் எங்களுக்கு தந்த ஜோடிகளையும் நல்லதாக ஆக்கி வை, மறுமையில எங்களுக்கு நீ தர இருக்கின்ற ஜோடிகளையும் நல்லதாக ஆக்கி வை. சுப்ஹானல்லாஹ். அப்போ இவ்வளவு விசேஷமான அர்த்தங்கள் பொதிந்துள்ள இந்த ரப்பனா ஆத்தினா ரொம்ப முக்கியமான ஒன்று. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ரப்பனா ஆத்தினாவை இப்படியும் ஓதி இருக்கிறாங்கன்னு சொல்லி புகாரி முஸ்லிம்ல வருகிறது. அல்லாஹும்ம ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরাতি ஹஸனா வ கினா அஸாபன்னார் அப்படியும் ஓதி இருக்கிறாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரப்பனா ஆத்தினான்னு சொல்லி அல்லாஹ் சொல்ல, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அல்லாஹும்ம ஆத்தினான்னு சொல்லி சொல்றாங்க. ரெண்டுமே ரப்ப குறிக்கிறது தான். நாம இந்த ரெண்டையுமே விடக்கூடாது. ஒரு கல்ல 2 மாங்கா, ரெண்டையுமே நம்ம விடக்கூடாது. என்ன செய்யணும்னு சொன்னா, ஃபர்ஸ்ட் ரப்பனா முதல்ல அல்லாஹ்வுடைய குர்ஆனுக்கு மதிப்பு கொடுக்கணும். ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யான்னு குர்ஆன்ல உள்ளத மாதிரி ஓதிடணும். அப்புறம் பாத்தீங்கன்னு சொன்னா அல்லாஹும்ம ஆத்தினா, தேவை எல்லாருக்கும் தேவை நிறைய இருக்கு, நிறைய ஓதுங்க, நிறைய தேவைகள் நிறைவேற்றப்படும். அல்லாஹ் உங்களுக்கு ஒவ்வொன்றையா பார்த்து பார்த்து செய்யணுமா இல்லையா? அதனால இந்த ரப்பனா ஆத்தினாவை எந்த காலத்திலும் விட்டுறாதீங்க. தொழுகைக்கு பிறகு ஓதுங்க, தூங்க போகும்போது ஓதுங்க. காபத்து ஷரீஃபுக்கு நீங்க போனீங்கன்னு சொன்னா அல்ஹம்துலில்லாஹ் இந்த துஆ தான் பிரதானம். காபத்து ஷரீஃபை நீங்க வலம் வரும்போது இந்த துஆ தான் பிரதானம். சை செய்யும் போது இந்த துஆ தான் பிரதானம். அப்ப முக்கியமாக நம்முடைய உயிர் நாடி ஜீவ நாடிகள்ல இந்த துஆ கலந்து கொள்ளணும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களுக்கும் எனக்கும் தௌஃபீக் செய்து எல்லா பாக்கியங்களும் கொட்டப்படக்கூடிய மக்களாக, எல்லாம் தந்து அழகு பார்க்கப்படக்கூடிய மக்களாக அல்லாஹ் நம்மையும் உங்களையும் ஆக்கி அருள் புரிவானாக. இந்த காணொளியை கண்ட உங்கள் அனைவருக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றிகளை உரித்தாக்குவதோடு, இந்த காணொளியை பிறருக்கும் பகிர்ந்து அவர்களை நன்மையில் கூட்டாக செய்யுங்கள். இந்த சேனலுக்கு பெரிய அளவுக்கு ஆதரவு தாருங்கள். உங்களுக்கு இது பிடித்திருக்கிற பட்சத்தில் லைக் செய்து, ஷேர் செய்து, சப்ஸ்கிரைப் செய்து இந்த சேனலை மென்மேலும் உத்வேகப்படுத்துங்கள். அல்லாஹ் உங்களுடைய அந்த ஆதரவுக்கு மிகச்சிறந்த நற்கூலியை வழங்குவானாக. ஜஸாக்கல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.